இந்த ஆட்சியை ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்று ஆளுங்கட்சியினர் புகழ்ந்தாலும் பொதுமக்கள் நிர்வாக திறமையற்ற ஆட்சி என்று கூறுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கருத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்போம். தாயுமானவன் வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது என்ன? முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 4 ஆண்டு சாதனைகளை விளக்கி கூட்டங்கள் நடத்தி வரக்கூடிய நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் செயலற்ற 4 ஆண்டுகள் என விமர்சித்து தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஆட்சி 2021 முதல் 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாகவும் இந்த ஆட்சியை ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்று ஆளுங்கட்சியினர் புகழ்ந்தாலும் கூட பொதுமக்கள் நிர்வாக திறமையற்ற ஆட்சி, நிதி பற்றாக்குறை ஆட்சி, கடன் வாங்குவதில் முதலிடம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் கேந்திரமாக மாறியிருக்கக்கூடிய தமிழ்நாடு, தினசரி கொலைகள் ஆகியவற்றால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதை கடுமையாக விமர்சித்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சியில நிர்வாகத்துல ஒருங்கிணைப்பு இல்லாததால் திட்டங்கள் செயல்படுத்துவதில் தாமதமும், உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்றவை தாமதம் ஆகுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மழைநீர் வடிகால் பணிகள் 90% முடிவடைந்து விட்டன எனவும், இவ்வளவு மழை பெய்தாலும் சென்னையில ஒரு சொட்டு நீர் கூட தேங்காத நிலை இருப்பதாக முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், நகராட்சித்துறை அமைச்சர், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் என மாறி மாறி சொல்லி வரக்கூடிய சென்னை மாநகராட்சி மேயர் என ஒவ்வொருவரும். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.